தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன வந்தால் என்ன, நமக்கு பெட்டி வந்தால் போதும் சாமி என்று இருப்பவர் யார் என்று கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான் என்று. அந்த அளவுக்கு திமுகவுடன் ஒட்டி கொண்டு கொடி போல படர்ந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள். அட, மக்கள் பிரச்சனைகளை பேச, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க அரசு தவறாக வழிநடக்கும் போது சுட்டிக்காட்டதானே அரசியல் கட்சிகள். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு வேண்டியது நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு, பெட்டி பெட்டியா நோட்டு, வாங்கிட்டு விடு அப்பீட்டு என்று இருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகளை யார்தான் மதிப்பார்கள்? அதுவும் சமீபத்தில் திமுக காட்டிக் கொண்டிருக்கும் கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கைகட்டி வாய்மூடி மௌன சாமியாராய் போய்விட்டன திமுகவின் கூட்டணி கட்சிகள். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 12 மணி நேர வேலை மசோதாவிற்கு மட்டுமே வாய் திறந்திருக்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆனால் விசிகாவோ வேங்கை வயல் வேதனைக்கு கூட வாய் திறக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இன்னும் மோசம். போராட்டத்தை கூட வாயை மூடி மௌன போராட்டம்தான் நடத்தியது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செயற்கையாக உருவாக்கி மக்களை பாதிக்கும் திமுகவிற்கு ஒரு கண்டனம் உண்டா? பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விடியா திமுகவை கண்டிக்க திராணி உண்டா? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கும் தமிழகத்தில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் கையாளாகாத முதலமைச்சரிடம் கேள்வி கேட்கவாது தைரியம் உண்டா? கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் முழு ஜனநாயகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் திமுக மதிமுகவையும் காங்கிரஸ் கட்சியையும் அழித்தொழிக்க பார்க்கிறதே. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. ஏன்? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த சமயத்திலாவது தங்கள் வாயை திறந்து திமுக செய்யும் அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் கண்டிப்பார்களா திமுக கூட்டணி கட்சிகள்? வாயை திறந்து கண்டித்தால் வரவேண்டியது வராமல் போய்விடுமோ என்ற பயமா? அவர்களுக்கு என்ன வாய்ப்பூட்டு சட்டமா போடப்பட்டிருக்கிறது? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.